வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேத்யூ ஆர்னல்ட் எழுதின த ஸ்காலர் ஜிப்சின்ற போமோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போமில் மேத்யூ ஆர்னல்ட் தான் ஸ்பீக்கராக இருக்கார். அவர் இந்த போம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர் ஜிப்சியை பற்றி பேசினாலும் அந்த ரூரல் செட்டிங்கை பற்றி தான் அழகாக அவர் வர்ணிச்சிருப்பார். அந்த இடம் எங்கே இருக்குன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்ப காலத்தில் அவர் ஷெப்பர்ட்ஸு ரீப்பர்ஸ்லாம் அந்த ஃபீல்டில் அவங்க வேலை செய்கிறாங்க. அதாவது ஷெப்பர்ட்ஸ்லாம் இந்த ஆடு மாடுங்களெல்லாம் கொண்டு மேய்ச்சின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அறுவடை செய்கிறவங்களாம் அறுவடை பண்ணிட்டுருப்பாங்க. இவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த ஷெப்பர்ட் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், இந்த சீனரியை நல்லா ரசிச்சுட்டு இருப்பேன், அதே மாதிரி இங்கேருந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டவரையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அது மாத்திரம் இல்லாமல் நான் ஒரு புஸ்தகத்தையும் கொண்டு வந்திருக்கேன், அதை நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், அதனால் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் வாங்க, அப்போ நம்ம பேசலான்றாரு. அவர் என்ன புக்கை கொண்டு வந்திருக்காருன்னா ஜோசப் கிளான்வெல் எழுதின ஒரு ஃபேமஸான ஒரு கதையை தான் அவர் வச்சுருக்காரு. அந்த கதையில் ஜோசப் கிளான்வெல் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்டை பற்றி எழுதியிருப்பார். இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் ரொம்ப ஏழ்மையில் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருனா, திடீர்னு அவர் படிப்பை விட்டுட்டு ஜிப்சிஸோடு போய் அவர் சேர்ந்துடுறாரு. அந்த ஜிப்சிஸோடு சேர்ந்துட்ட அப்புறம் அவங்களுடைய சீக்ரெட் எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிக்கிறார். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ரகசியம் என்னன்றதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவர் கூட யூனிவர்சிட்டியில் படித்த 2 பேர் அவரை சந்திச்சுட்டு அவரோட பேசின்னு இருக்கும்போது அவர் அவங்கக்கிட்ட ட்ரெடிஷ்னலான ஜிப்சி ஸ்டைல் ஆஃப் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை முறையை அமைச்சுட்டுருக்காங்க எல்லாத்தையும் அவர் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இவ்வளோ காலம் இருந்து கூட என்னால் முழுமையாக இன்னும் எல்லாத்தையும் கற்றுக்க முடியல, ஆனால் நான் எல்லாத்தையும் அவங்க வாழ்க்கையை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நல்ல விதமாக இருக்குது, இயற்கையோடு இணைஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நான் அந்த ரகசியத்தை இந்த உலகத்துக்கு சொல்லுவேன், இதுதான் என்னோடய பிளான்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கையில் சொல்லின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அவர் இங்கே பார்த்தேன், நான் அவரை இங்கே பார்த்தேன்னு. அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த ஸ்பீக்கர், அதாவது போய்ட்டுக்கு ஒரு ஷேடோ இமேஜ் மாதிரி அவருக்கு புரியுது. எப்படின்னா வானத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பார்க், அதாவது கடவுள் தரக்கூடிய அந்த தருணத்துக்காக அவர் காத்துட்டுருக்காரு. இது உலகமே அதுக்காக தானே காத்துட்டுருக்கு. மகிழ்ச்சியான வாழ்க்கைனா என்ன, நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நம்ம எப்படி இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் துறந்துட்டு எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவரும் இந்த ஜிப்சிஸோடு இருக்கார். அவரை மாதிரியே தான் எல்லாருமே காத்துட்டுருக்காங்க அப்படின்னு இந்த ஸ்பீக்கர் சொல்கிறாரு. ஏன் இந்த ஸ்பீக்கரே என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட அவரை ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஜிப்சி வாழ்ந்தது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தரை பற்றி ஒருத்தர் இப்போ இருக்கிறவர் நான் அவரை பார்த்தேன்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும் அப்படின்றது தான் எல்லாரோட மனசுலேயே வரும். ஆனால் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்காலர் ஜிப்ஸ்கி இறப்பே வராது. ஏன்னா அவர் மற்ற மனுஷர்கள் மாதிரி இல்லாமல், அதாவது வாழ்ந்து மடிஞ்சு போகக்கூடிய மற்ற மனுஷங்க மாதிரி இல்லாமல் அவர் வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுனால அவர் சாதாரண மனிதர்கள் மாதிரி இறக்க மாட்டார். அவர் இந்த மாடர்ன் லைஃப்பில் இருக்கக்கூடிய டேஞ்சர்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டார். மாடர்ன் லைஃப் மனுஷங்களை கொள்ளக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி. இந்த மாடர்ன் லைஃப்பை விட்டு திறந்து போய் அவர் இயற்கையோடு இணைஞ்ச அந்த ஜிப்சி வாழ்க்கையை வாழ்கிறதுனால அவருக்கு இறப்பே கிடையாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, ஸ்காலர் ஜிப்சிக்கும் அது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த மனித வாழ்க்கையை இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் லைஃபான அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நமக்கும் அந்த வியாதி வந்துடும், அப்புறம் நம்மளும் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை விட்டுட்டு சாதாரண மனுஷன் மாதிரி இறந்து போய்டும் தெரிஞ்சதுனால தான் இந்த ஸ்காலர் ஜிப்சி எல்லா மனிதர்களையும் அவர் சந்திக்க நேர்ந்தாலும் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு இந்த போய்ட் சொல்லியிருக்காரு. இந்த ஜிப்சி லைஃப்பை வாழறவங்க எல்லாருமே சந்தோஷமாகவும் இருப்பாங்க அப்படின்றது இந்த போய்ட்டில் சொல்லியிருக்காரு. இது ஒரு ரொம்ப லென்த்தியான ஒரு போயம். இந்த போயம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவர் இயற்கையை அந்த அளவுக்கு வர்ணிச்சிருப்பார். அதில் நடுவில் இந்த கதையை சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இது இருக்கும். வாங்க இந்த போயமை பார்க்கலாம். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கோ ஃபார் தே கால் யூ ஷெப்பர்ட் ஃப்ரம் த ஹில். அதாவது அவர் ஒரு ஷெப்பர்ட் கிட்ட பேசின்னு இருக்காரு.
தே கால் யூ, தேன்றது இங்கே வந்து அந்த கேட்டில், அதாவது அவர் மேய்க்கக்கூடிய ஆடுகள் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஷெப்பர்டை பார்த்து சொல்கிறாரு, பார் உன்னோட ஆடுகள்லாம் உன்னை கூப்பிடுது, போ ஹில்க்கு போயிடு. கோ ஷெப்பர்ட் அண்ட் அன்டைல் த பேட்டில்ட் கோட்ஸ், நோ லாங்கர் லீவ் தை விஸ்ஃபுல் ஃப்ளாக் அன்ஃபெட். உன்னுடைய ஃப்ளாக் ஆஃப் கேட்டில் வந்து பசியில் இருக்குது, எல்லாம் கத்தின்னு இருக்காங்க, அதனால் எல்லாத்தையும் வந்து அவுத்து விட்டுட்டு மேய விடு, போய் விட்டுட்டு உன் வேலையை பாரு. நாட் லெட் தை பேஃப்லிங் ஃபெல்லோஸ் ராக் தே த்ரோட்ஸ், உன் கூட வந்திருக்க மற்ற ஷெப்பர்ட்ஸ்லாம் பாரு தொண்டை கிழியே கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களே வந்து உன்னை கூப்பிட்ற அளவுக்கு வச்சுக்காத நீ போ. நாட் த கிராப்ட் ஹெர்பேஜ் ஷூட் another ஹெட், ஏன்னா நீ இப்போ இந்த ஆடுங்களெல்லாம் எடுத்துன்னு போய் மேய விடலைன்னா அங்கே வளர்ந்துக்கிற புல்லெல்லாம் இன்னும் வளர்ந்துடும். But when the fields are still and the tired men and dogs all gone to rest, and only the white sheep are sometimes seen cross and recross the strips of moon-blanched green, come shepherd and again begin the quest. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆடுங்களெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துன்னு போய் மேய விடு, அதுக்கப்புறம் உன் கூட வந்தவங்களாம் டயர்டாயிட்டு உன் கூட இந்த ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக வந்த நாய்களும் வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது 1-2 ஆடு மட்டும் அங்கே இங்கேன்னு சுற்றின்னு இருக்கும் போது நீ திருப்பி என்கிட்ட வந்து உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ வந்து கேளு, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. Here where the reaper was at work of late, in this high field's dark corner where he leaves his coat, his basket and his earthen cruse, and the sun all morning binds the sheaves. நான் எங்கே இருப்பேன்னா இந்த இடத்துல தான், ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த ரீப்பர்ஸ், அதாவது அறுவடை செய்கிற வரவங்கெல்லாம் அவங்களோட கோட்டை, அவங்க பாஸ்கெட், அவங்களோட earthen cruseனால் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், அதில் தான் அவங்க சாப்பாடு, அவங்களுக்கு வேண்டிய உணவெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் நிழல் தரக்கூடிய இடமா இருக்கும், இங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்றாரு. Then here at noon comes back his stores to use, here will I sit and wait. இப்போ வந்து அறுவடை செய்ய போனவங்கெல்லாம் மத்தியானம் தான் வருவாங்க, வந்து அவங்க என்னென்னலாம் இங்கே வச்சுருக்காங்களோ அதை எடுத்து அதில் தேவையானதெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க, அவங்க உணவு சாப்பிட்றது எல்லாம் செய்வாங்க. இந்த இடத்துல தான் நான் உட்காந்து உனக்கு வெயிட் பண்ணுவேன். While to my ear from uplands far away the bleating of the folded flocks is born. இந்த இடத்துலேருந்தே இந்த ஃப்ளாக், அதாவது உன்னோட ஆடுங்கள்லாம் போகிற சத்தம் எனக்கு நல்லா கேட்கும். வித் டிஸ்டன்ட் க்ரைஸ் ஆஃப் ரீப்பர்ஸ் இன் த கார்னர், அதே மாதிரி அறுவடை செய்கிறவங்க வந்து ஏற்படுத்தக்கூடிய சத்தங்களும் வந்து எனக்கு நல்லா கேட்கும். ஆல் த லைவ் மர்மர் ஆஃப் அ சம்மர்ஸ் டே, அதாவது ஒரு சம்மர் டேயில் வந்து என்னென்ன சத்தம்லாம் வருமோ அதெல்லாம் எனக்கு இந்த இடத்துல தெளிவாக கேட்கும் அப்படின்றாரு. Screened is this nook over the high half reaped field. இந்த இடம் நான் உட்காந்துருக்க இடம் வந்து எல்லா ஃபீல்டை விட கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறதுனால என்னால் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் ஹியர் டில் சன்டவுன் ஷெப்பர்ட் வில் ஐ பி. சன்டவுன்னா ஈவினிங், இந்த இடத்துல தான் இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நான் இருப்பேன். Through the thick corn the scarlet poppies peep, and round green roots and yellowing stalks I see, pale pink convolvulus in tendrils creep, and air-swept lindens yield they scent and rustle down their perfumed showers of bloom on the bent grass where I am laid. சுற்றி இருக்க இயற்கையை வந்து அவர் வர்ணிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும், க்ரீன் ரூட்ஸும் தெரியும். லிண்டன்ஸ்னால் அது ஒரு வகையான லைம் ட்ரீ, அந்த லைம் ட்ரீலேருந்து வரக்கூடிய பர்ஃப்யூம், அந்த சென்ட் வந்து இந்த காற்றை சுற்றி இருந்து தவிழ்ந்து வந்து இந்த இடத்துல தான் நான் அப்படி படுத்துன்னு இருப்பேன், இந்த கிராஸ் மேலே என் மேலெல்லாம் அந்த சென்ட் வந்து வரும், என்னால் வந்து இங்கேருந்து அதை சுவாசிக்க முடியும், நுகர முடியுன்றாரு. அண்ட் போவர் மீ ஃப்ரம் த ஆகஸ்ட் சன் வித் ஷேட், அதே மாதிரி இந்த மரம்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் சன்லேருந்து எனக்கு ஒரு ஷேட் தரும். அண்ட் ஐ ட்ராவல்ஸ் டவுன் டு ஆக்ஸ்ஃபோர்ட் டவர்ஸ், இங்கேருந்து என்னால் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட டவர்ஸை நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நியர் மீ ஆன் த கிராஸ் லைஸ் கிளான்வெல்ஸ் புக்கு, அது மாத்திரம் இல்லாமல் என் பக்கத்தில் கிளான்வெல்ஸோட புக்கை கொண்டு வந்திருக்கேன். கம் லெட் மீ ரீட் த ஆஃப் ரெட் டேல் அகெயின், நீ வா, வந்த உடனே நான் அடிக்கடி படித்து பார்க்கக்கூடிய, நிறைய பேர் படித்து பார்க்கக்கூடிய கதையை திருப்பி படிக்கலாம். த ஸ்டோரி ஆஃப் த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர் புவர், இது எதை பற்றி கதைன்னா ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்த ஒரு அறிஞருடைய கதை. அவர் வந்து ஏழ்மையில் இருந்த ஒரு மாணவர். ஆஃப் ப்ரெக்னென்ட் பார்ட்ஸ் அண்ட் குவிக் இன்வென்டிவ் பிரெயின், இந்த கதையே அவரை பற்றி தான், அது அவர் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாருன்றதை பற்றிய ஒரு கதை. ஹூ டயர்ட் ஆஃப் நாக்கிங் அட் ப்ரிஃபர்மென்ஸ் டோர், அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்ததுனால நிறைய பேர் போய் அவர் உதவிக்காக கேட்டு 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 டயர்டாயிட்டார். ஒன் சம்மர் மார்ன் ஃபோர்சோக் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் காலையில் சம்மர் காலத்தில் அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டார். எங்கே போனாருன்னா and went to learn the gypsy lore and roamed the world with that wild brotherhood. எங்கே போனார்னா
அந்த ஜிப்சி கம்யூனிட்டியோட சேர்ந்துட்டு அவங்களோட சேர்ந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் கேம் as most men deemed too little good but came to Oxford and his friends no more. அவர் வந்து நிறைய காலம் அவங்களோட இருந்தார். இதனால் வந்து அவர் நிறைய கற்றுக்கிட்டான்னு சொல்ல முடியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவர் கற்றுக்க ஆரம்பித்தார். பின்னாடி அவர் ஆக்ஸ்ஃபோர்ட் வரும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் அவரால் பார்க்க முடியல. But once, years after, in the country lane, two scholars whom at college St. knew met him and of his way of life inquired. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் கூட ஆக்ஸ்ஃபோர்டில் படித்த 2 ஸ்காலர்ஸ் வந்து அவரை பார்க்கும்போது அவரோட வாழ்க்கை முறையை பற்றி கேட்டாங்க. Whereat he answered that the gypsy crew, his mates, had arts to rule as they desired the workings of men's brains. அப்போ அவர் என்ன பதில் சொன்னார்னா, அவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜிப்சி கம்யூனிட்டி ஆளுங்கள் வந்து எப்படின்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தது. அதாவது வந்து அவங்க மூளையை கட்டுப்படுத்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு சக்தி இருந்தது. அண்ட் தே கேன் பைண்ட் தெம் டு வாட் தாட்ஸ் தே வில். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க மூளையை கட்டுப்படுத்த முடிஞ்சுது, வாழ்க்கையை வாழ முடிஞ்சுது. அண்ட் he said, the secret of the art, when fully learned, will to the world impart, but it needs heaven sent moments for the skill. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அவங்களுடைய வாழ்க்கை முறையோட ரகசியத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறேன். எப்போ நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிறேனோ அப்புறம் வந்து நான் அதை வந்து இந்த உலகத்துக்கே சொல்ல போகிறேன். ஆனால் அதை முழுமையாக நான் தெரிஞ்சுக்கணுன்னா இறைவனோட அருள் இருக்கணும். ஹெவன் சென்ட் மூமெண்ட்ஸ், அந்த தருணம் வரணும். கடவுளோடைய அனுகிரகம் எனக்கு இருக்கணும். இருந்து அப்போ தான் என்னால் அந்த ரகசியத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. This said, he left them and returned no more. இதை சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. But rumors hung about the countryside that the lost scholar long was seen to stray, seen by rare glimpses, pensive and tongue-tied. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய ரூமர்ஸ் இருந்தது. நிறைய பேர் நான் அவரை இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து யார் கூடயும் அவர் வந்து பேசுகிறதே இல்லை. அவங்க பார்ப்பாங்க, அப்புறம் அவர் திடீர்னு காணாமல் போயிடுவார். இதுதான் எல்லாருமே சொல்கிறது. In hat of antique shape and cloak of grey, the same the gypsies wore. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவரை பார்க்கும்போது அவர் ஜிப்சிஸ் போடக்கூடிய அந்த ஒரு ஆன்டிக் ஷேப்பான தொப்பியும் ஒரு கிரே கலரில் இருக்கக்கூடிய க்ளோக்கும் தான் அவர் போட்டுருக்காரு. இதுதான் எல்லா ஜிப்சிஸும் போடுவாங்க. அவர் கிட்டத்தட்ட ஜிப்சியாகவே மாறிட்டதை தான் மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. Shepherds had met him on the Hurst in spring and some lone ale house in the Berkshire moors. On the warm eagle bench, the smoke-flowered boughs has found him seated at the entering. But mid they drink and clatter, he would fly. சில ஷெப்பர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, அவங்க வந்து இந்த ஏல் ஹவுஸ்னால் ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக அங்கே போகும்போது அங்கே வந்து இந்த ஸ்காலர் ஜிப்சியை பார்ப்பாங்களாம். அவர் வந்து இவர் நுழைஞ்சவொடனே பார்ப்பாங்களாம். ஆனால் வந்து அவங்க குடிச்சிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அவர் காணாமல் போயிருப்பாராம். And I myself seem half to know thy looks, and put the shepherd's wanderer on thy trace, and boys who in lone wheat fields scare the rooks, I ask if thou hast passed their quiet place. Or in my boat I lie moored to the cool bank in the summer heats, mid white grass meadows which the sunshine fills, and watch the warm green buffled Cummer hills, and wonder if thou hauntest their shy retreats. அவங்க சொல்கிறத வச்சு எனக்கும் வந்து ஒரு நிழல் படம் மாதிரி உங்கள் உருவம் வந்து என் மனசில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நான் வந்து இந்த பாய்ஸ் சின்ன பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வயலெல்லாம் ரூக்ஸ்னால் ஒரு காக்கா மாதிரி ஒரு பறவை, அந்த பறவைங்கள்லாம் வந்து அறுவடை வரைக்கும் அந்த க்ராப்ஸ்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக அந்த பறவையை திருத்துகிற பசங்க எல்லாம் நான் கேட்பேன், அவங்க உங்களை பார்த்துருக்காங்களான்னு கேட்பேன். அதே மாதிரி நான் இந்த போட்டில் படுத்துன்னு இருக்கும் போது கூட நான் வந்து யோசிப்பேன், இந்த மாதிரி வந்து போட்டில் வந்து பயணம் செய்கிறவங்கள வந்து உங்களை பார்த்துருக்காங்களான்னு நான் கேட்பேன். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்தில் வந்து இந்த ஸ்காலர் ஜிப்சியை பார்த்ததை தான் சொல்கிறாங்க அப்படின்றாரு. ஃபார் மோஸ்ட் ஐ நோ தவ் லவ் இஸ் ரிட்டையர்ட் கிரவுண்ட். ஏன்னா எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு, யாருமே இல்லாத இடத்துல வந்து நீங்கள் அடிக்கடி அப்படி உழவின்னு இருக்கிறதா எனக்கு விஷயம் வருது. அதனால் உங்களுக்கு அந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இயற்கையோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுது. Thee at the ferry Oxford riders blithe, returning home on summer nights have met, crossing the stripling Thames at Bablock Heath. ஆக்ஸ்ஃபோர்டு கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேம்ஸ் ரிவரில் கூட உங்களை வந்து சம்மர் நைட்ஸில் பார்த்துதான் சில பேர் சொல்கிறாங்க.
ட்ரெயிலிங் இந்த கூல் ஸ்ட்ரீம் தை ஃபிங்கர்ஸ் வெட். அந்த தேம்ஸ் ரிவரில் இருக்கக்கூடிய நதியில் வந்து உங்களுடைய விரல்களை விட்டு நீங்கள் வந்து இயற்கையை அனுபவிச்சுட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. As the pun's rope chops round and leaning backward in a pensive dream and fostering in thy lap a heap of flowers plucked in shy fields and distant whiteward bowers. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாயங்கால நேரத்தில் இல்லை இரவு நேரத்தில் அப்படியே நீங்கள் ஒரு மரத்தில் சாஞ்சிக்கிட்டு உங்கள் மடியில் வந்து நிறைய பூக்கள் எங்கேருந்துன்னா இந்த ஃபீல்டுலேருந்தும் இந்த காடுலேருந்தும் நிறைய பூக்களை பறிச்சிட்டு வந்து உங்கள் மடி நிறைய வச்சுக்கிட்டு அழகாக அப்படியே நிலவை பார்த்துட்டு கனவு கண்டுருக்கிறது தான் சில பேர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் thine eyes resting on the moonlit stream. அப்போ வந்து இந்த தேம்ஸ் ரிவரில் பார்த்தீங்கன்னா அந்த மூனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த அழகை ரசிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கிறத நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தே லேண்ட் அண்ட் thou art seen no more. அவங்க உங்களை பார்த்துட்டு அப்புறம் சரி உங்கள் கிட்ட வரலான்னு வந்து கிட்ட வரும்போது பார்த்தா நீங்கள் இல்லை அங்கே காணாமல் போயிருப்பீங்க. Maidens who from the distant hamlets come to dance around the fly field end in May oft through the darkening fields have seen thee roam. அது மாத்திரம் இல்லை, இந்த பெண்கள்லாம் வந்து ஹேம்லெட்ஸ்னால் கிராமத்துலேருந்து வந்து இங்கே டான்ஸ் ஆடுறதுக்கு வரவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் அந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே அந்த வயலெல்லாம் இரவு நேரத்தில் நீங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றின்னு இருக்கிறத பார்த்து தான் சொல்லுவாங்க. Across a stile into the public way, oft thou hast given them store of flowers, the frail-leaved white anemone, dark blue bells drenched with dews of summer eves, and purple orchises with spotted leaves, and none hath words she can report of thee. அதே சமயத்தில் சில சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பூக்கள் என்ன மாதிரினா ஒயிட் ஆனிமனி, டார்க் ப்ளூ பெல்ஸ், அந்த மாதிரி பர்பிள் ஆர்ச்சஸஸ், இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் நிறைய அவங்களுக்கு நீங்கள் கொடுத்ததா சொல்லுவாங்க. ஆனால் யாராலையும் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறீங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நீங்கள் யார்கிட்டையும் பேசுகிறதே கிடையாது, ஆனால் உங்களை எல்லாரும் பார்த்து தான் சொல்கிறாங்க அப்படின்றாரு. அண்ட் above God's bridge when hay times here in June and many a scathy and sunshine flames, men who through those wide fields of breezy grass where black-winged swallows haunt the glittering Thames to bathe in the abundant leisure pass have often passed thee near, sitting upon the river bank overgrown, marked thine outlandish garb, their figures spare, thy dark vague eyes and soft abstracted air, but when they came from bathing thou wast gone. அது மாத்திரம் இல்லை, பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட நிறைய பேர் தேம்ஸ் ரிவரில் வந்து குளிக்க வரும்போது அந்த ரிவர் பேங்க்கில் உங்களை பார்த்து தான் சொல்லுவாங்க. உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு அடையாளம் தெரியும், ஏன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆடை உடுத்துறீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றது வந்து எல்லாருக்குமே வந்து வாய்மொழியாக எல்லாருக்கும் போனதுனால அவங்களுக்கு நீங்கள் தான் இந்த ஸ்காலர் ஜிப்சின்னு தெரியும். உடனே அவங்க குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் அந்த இடத்துல அப்போ இருக்க மாட்டீங்க. And some lone homestead in the Kamar Hills, where at an open door the housewife dance, thou hast been seen or hanging on a gate to watch the threshers in a mossy barns. அது மாத்திரம் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபுங்கெலாம் கூட நீங்கள் வந்து அந்த த்ரெஷர்ஸ், அதாவது அறுவடை பண்ணிட்ட அப்புறம் அந்த நெல்லை வந்து பிரிப்பாங்க இல்லையா, அதை செய்கிறத வந்து நீங்கள் அந்த கேட் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. அதாவது இயற்கையோடு இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துலையும் நீங்களும் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல வராரு. Children who early range these slopes and late for cresses from the rills have known the eyeing all an April day. ஏப்ரல் டேயில் வந்து குழந்தைங்க கூட உங்களை வந்து அதிகாலையிலையோ இல்லை வந்து லேட் ஆகிட்டு அவங்க திரும்பி வரும்போதோ சாயங்காலத்துலேயோ உங்கள் பார்த்து தான் சொல்கிறாங்க. And marked thee when the stars came out and shine through the long dewy grass moves slow away. அதுவும் வந்து நட்சத்திரங்கள்லாம் விரிஞ்சி வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் நீங்கள் மெதுவாக அந்த இடத்துல வந்து நவுந்து போகிறத அவங்க பார்த்து தான் சொல்கிறாங்க. In autumn on the skirts of Bagley Wood, where most the gypsies by the turf-edged way pitch their smoked tents, and every bush you see with scarlet patches tagged and shreds of grey, above the forest ground called Thistle, the blackbird picking food sees thee, nor stops his meal, nor fears at all. So often has he known thee past and stray, wrapped twirling in thy hand a withered spray, and waiting for the spark from heaven to fall. மனுஷங்க மட்டும் இல்லை, இந்த பிளாக் பேர்டு கூட அது சாப்பாடு சாப்பிடும் போது பக்கத்துலேயே நீங்கள் போவீங்க, ஆனால் அந்த பேர்டுக்கு உங்களை பற்றி பயமே இல்லை, ஏன்னா நீங்கள் அது எதுவும் செய்ய மாட்டீங்கன்றது அந்த பேர்டுக்கு நல்லா தெரியும். அது கூட உங்களை பார்த்துருக்கு. எல்லாரும் எப்படி பார்த்துருக்காங்கன்னா, நீங்கள் அந்த ஹெவன்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பாக்குக்காக காத்துட்டுருக்கிறது பார்த்துருக்காங்க. மனுஷங்களும் பார்த்துருக்காங்க, பறவைங்களும் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
And once in winter on the causeway chill, way home through flooded field foot travelers go. Have I not passed thee on the wooden bridge? இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களாம் பார்த்தது இருக்கட்டும், நானே உங்களை வந்து அந்த உடன் பிரிட்ஜில் நீங்கள் போகும்போது உங்களை க்ராஸ் பண்ணி போகலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் எப்படி இருந்தாருன்னா, wrapped in thy cloak and battling with the snow. அப்போ அந்த ஸ்காலர் ஜிப்சி வந்து அதே கிரே க்ளோக்கை போட்டுட்டு அப்போ வந்து ஸ்னோஃபால் வந்திருக்கு, அந்த ஸ்னோவில் வந்து அவர் நடந்துன்னு போயிருந்தார் அப்படின்றாரு. Thou faced Toward Hinsky and its wintry ridge, and thou hast climbed the hill and gained the white brow of the Kamnar range. Turned once to watch while thick the snowflakes fall, the line of festal light in Christchurch Hall. Then sought thy straw in some squatted range. நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா, அந்த பனியில் வந்து நடந்து போயிட்டே இருந்தீங்க. அப்புறம் ஒரு வாட்டி திரும்பி பார்த்தீங்க. எதை பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் சர்ச் ஹாலில் இருந்த ஃபெஸ்டிவல் லைட்ஸை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து மெதுவாக நவுந்து போயிட்டீங்க அப்படின்றாரு. அதாவது இந்த போயிட்டும் வந்து அவரை பார்த்து தான் சொல்கிறாரு. பட் வாட் ஐ ட்ரீம். அப்புறம் வந்து அவர் வந்து இப்போ அந்த ரீடர்ஸ் கேட்குறாரு, என்ன நான் கனவுல பார்த்தேன்னு நினைக்கிறீங்களா? 200 years are flown since first thy story ran through Oxford halls. ஏன் நான் வந்து கனவுல பார்த்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்றது எனக்கு புரியுதுன்றார். ஏன்னா 200 வருஷமாக இவரை பற்றி, அதாவது ஸ்காலர் ஜிப்சியை பற்றிய கதை வந்து இந்த ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் அந்த கதை வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லின்னு தான் இருக்காங்க. அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரை இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் அது கனவுல தான் நான் பார்த்துருப்பேன்னு நீங்கள் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். And the Grain Glanville did the tale inscribe that thou wert wandered from the studious walls to learn strange arts and join a gypsy tribe. அது மாத்திரம் இல்லாமல் கிளான்வில்லும் 200 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை பற்றி எழுதிட்டு நீங்கள் இங்கே படிச்சுட்டு இருந்தீங்க, ஆனால் படிப்பை விட்டுட்டு இந்த ஜிப்சிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட போய் சேர்ந்துட்டிங்கன்னு 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு. அண்ட் thou from earth art gone long since. அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்பயோ இறந்துருக்கணும். ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிறந்திருந்தா அப்போ நீங்கள் எப்பயோ இறந்துருக்கணும். அண்ட் இன் சம் குவைட் சர்ச்யார்ட் லேட் சம் கண்ட்ரி நோக்கு. ஏதோ ஒரு சர்ச்யார்டில் ஏதோ ஒரு மூலையில் வந்து உங்களோட இறந்த உடல் வந்து புதைக்கப்பட்டிருக்கணும். வேர் ஓவர் தை அன்க்னோன் கிரேவ் டால் கிராஸஸ் அண்ட் ஒயிட் ஃப்ளவரிங் நெட்டில்ஸ் வேவ். நீங்கள் வந்து புதைக்கப்பட்ட இடத்துல வந்து முளைச்ச புல்லே நல்லா உயரமாக வளர்ந்துருக்கோம் என்ன அர்த்தருக்கு. அண்டர் அ டார்க் ரெட் ஃப்ரூட்டட் ஈவ் ட்ரீஸ் ஷேட் நோ thou has not felt the lapse of hours. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்களை புதைச்ச இடத்துல கூட புல் நிறைய முளைச்சிருக்கோன்னுவாங்க. ஆனால் என்னால் அதை நம்ப முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து காலன்றதே கிடையாது அப்படின்றாரு. ஃபார் வாட் வேஸ் அவுட் த லைஃப் ஆஃப் மார்டல் மென். ஏன்னா மனிதர்கள்லாம் இறப்பாங்க, ஆனால் ஏன் அவங்களுக்கு இறப்புன்னு ஒன்று இருக்குன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணுன்றாரு. இட் இஸ் தட் ஃப்ரம் சேஞ்ச் டு சேம் தே பீங் ரோல்ஸ், இட் இஸ் தட் ரிப்பீட்டட் ஷாக் அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸாஸ்ட் த எனர்ஜி ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஸ் அண்ட் நம் த எலாஸ்டிக் பவர்ஸ். ஏன்னா மனுஷங்களாக வாழறவங்க, சாதாரண வாழ்க்கையை வாழறவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிர்ச்சிங்களெல்லாம் தாங்கி 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 என்ன ஆகிடும்னா அவங்க உடம்பே வந்து மறுத்து போயிடும். அதனால் அவங்க சாதாரண மனுஷங்களாக இருந்து இறந்துடலாம். ஆனால் நீங்கள் சாதாரண மனுஷர்கள் வாழுற வாழ்க்கையை வாழலை. டில் ஹேவிங் யூஸ்ட் ஆர் நர்வ்ஸ் வித் பிளிஸ் அண்ட் டீன் அண்ட் டயர்ட் அப்பான் 1000 ஸ்கீம்ஸ் ஆர் விட். நாங்கள் எப்படி வாழறோன்னா இளமையிலேருந்தே வந்து வேறு விதமாக வாழறோம். நிறைய விஷயங்களை கணக்கு போடுறோம், புத்திசாலி ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். டு த ஜஸ்ட் பாசிங் ஜீனியஸ் வி ரிமிட் ஆர் ஓன் அவுட் லைஃப் அண்ட் ஆர் வாட் வி ஹாவ் பீன். நாங்கள் வந்து எல்லாருமே ஒரே விதமான வாழ்க்கையை தான் வாழறோம். ஏதோ ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வாழ்ந்து எல்லாமே வந்து எங்களை விட்டு போய்கிட்டே இருக்குது. சாதாரண மனுஷங்களாக தான் நாங்கள் இருக்கோம். thou has not lived, why shouldst thou love perish so. ஸோ எங்களை மாதிரி நீங்கள் வாழலை, அப்போ எங்களை மாதிரி நீங்கள் எப்படி சாக முடியும்? thou hadst one aim, one business, one desire. உங்கள் வாழ்க்கையில் ஒரே எய்ம் தான், அதாவது ஜிப்சி கம்யூனிட்டியோடு இருந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து அவங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும், அவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க. எங்களை மாதிரி மாடர்ன் லைஃப்க்கு நீங்கள் விரும்பலை. எல்ஸ் வேர் thou long since numbered with the dead. அப்போ எப்படி நீங்கள் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா கூட மற்றவங்கள மாதிரி இறந்துருக்க முடியும். எல்ஸ் hadst thou spent like other men thy fire. நீங்கள் மற்ற மனுஷங்கள மாதிரி வாழலை. த ஜெனரேஷன் ஆஃப் தை பியர்ஸ் ஆர் ஃப்ளட். உங்களோடு இருந்தவங்க எல்லாம் வந்து மறைஞ்சு போயிட்டாங்க.
அண்ட் we ourselves shall go. ஏன் நாங்கள் கூட உங்களுக்கு அப்புறம் 200 வருஷம் கழித்து பிறந்த நாங்கள் கூட இந்த விளக்கத்தை விட்டு போயிடுவோம். பட் thou possessed an immortal lot. ஆனால் நீங்கள் வந்து நிலச்சிருப்பீங்க, உங்களுக்கு அழிவே இல்லை. அண்ட் we imagine thee exempt from age and living as thou livest on Glanville's page. இப்போ எப்படி இந்த புத்தகத்தில் படிக்கும் போது நீங்கள் இளைஞராக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வயசும் ஆகாது. பிகாஸ் thou hadst what we alas I have not. அதாவது உங்ககிட்ட என்ன இருக்குன்னா எங்ககிட்ட என்ன இல்லையோ அது உங்ககிட்ட இருக்குது. For early didst thou leave the world with powers fresh, undiverted to the world without. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை விட்டு விலகி போயிட்டீங்க. Firm to their mark, not spent on other things, free from the sick fatigue, the languid doubt, which much to have tired, to have tried and much been baffled brings. அதாவது நாங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அலக்கழிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் மாட்டின்னு இருக்கோம். ஓ லைஃப் அன்லைக் டு அஸ். ஆனால் உங்கள் வாழ்க்கை வந்து எங்களை மாதிரி இல்லை. who fluctuate idly without term or scope, of whom each strives nor knows for what he strives. எங்களை பார்த்திங்கன்னா நாங்கள் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு போராடின்னு இருக்கோம், ஆனால் எதுக்காக போராடுறோன்னு தெரியாமலே போராடின்னு இருக்கோம். அண்ட் each half lives 100 different lives. ஒருத்தவங்களும் பார்த்திங்கன்னா வேறு விதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையிலேயே. அண்ட் who wait like thee but not like thee in hope. உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழலை, ஆனால் எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்டுருக்கோன்னு தெரியுது. thou waitest for the spark from heaven. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஹெவன்லேருந்து வரக்கூடிய ஸ்பார்க்குக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் we light half believers of our casual creeds, who never deeply felt nor clearly willed, whose insight never has borne fruit in deeds. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறையில் எங்களோட செயலில் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற எதுவுமே வந்து எங்களுக்கு கிடைச்சதில்லை, ஆனால் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். whose vague resolves never have been fulfilled. எங்களோட ஆசைகள்லாம் இந்த வாழ்க்கையில் வந்து ஃபுல்ஃபில்லாகவே ஆகலை. for whom each year we see breeds new beginning, disappointments new, who hesitate and falter life away. இப்போ எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு வருஷமும் புது விஷயங்கள் வருது, நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வருது, ஆனால் எல்லாமே அப்படியே வாழ்க்கை வந்து எங்களுக்கு அப்படியே போயிடுது. அண்ட் லூஸ் டுமாரோ த கிரவுண்ட் ஒன் டுடே. அதே மாதிரி நேற்று வந்து எங்களை கடந்து போயிடுது, நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது, இன்றைக்கி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் டூ நாட் வி வாண்டர் அவேட்டட் டு. ஆனால் அதே வாழ்க்கையை தானே எல்லாருமே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. எஸ், we awaited, but it still delays, and then we suffer, and amongst us one who most has suffered takes dejectedly his seat upon the intellectual throne, and all his store of sad experience he lays bare of wretched days. எங்களை பார்த்திங்கன்னா எல்லாருமே நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களே ரொம்ப கஷ்டப்படுறவர் வந்து எங்களை விட ஒரு படி முன்னாடி போய் அவருடைய கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸை எங்கள்கிட்ட சொல்லின்னு இருப்பார். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடக்குது. tell us his misery, birth and growth and science. அவரோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்ககிட்ட சொல்வார். and how the dying spark of hope was fed. எங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு ஹோப் கொடுக்குறாங்க, எல்லாருமே எங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. and how the breast was soothed, and how the head and all is hardly wearied and anoints. எங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஹோப்பு, எல்லாருக்கும் ஒரு சமாதானம் எல்லாமே கொடுக்கப்படுது, ஆனால் வந்து வாழ்க்கை வந்து எங்களுக்கு அப்படியே வந்து போயிடுது. எதுவுமே உங்களை மாதிரி வந்து ஒரு டிசையரோ ஒரு ஏமோ எங்கள் யாருக்குமே இல்லை. திஸ் ஃபார் our wisest and we others pine and wish the long unhappy dream would end. நாங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் எல்லாருமே ஆசைப்படுறது ஒன்று தான், அதாவது இந்த அன்ஹாப்பி ட்ரீம் வந்து ஒரு நாளைக்கு வந்து முடிஞ்சிடணும். and waive all claim to bliss and try to bear with close-lipped patience for our only friend. sad patience, too near neighbor to despair, but none has hope like thine. நாங்கள் எல்லாருமே வந்து இயற்கையோடு ரொம்ப சந்தோஷமாக உங்களை மாதிரி இருக்கிற மாதிரி தான் வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஹோப் கண்டிப்பாக என்னால் இந்த ஜிப்சியோடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியும், இயற்கையோடு சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிற உங்களை மாதிரி எங்களால் வாழ முடியல, ஏன்னா மாடர்ன் லைஃப் வந்து எங்களை ரொம்ப இழுத்துடுச்சு அது பக்கம் அப்படின்றாரு. though
through the fields and through the woods dost stray, roaming the countryside, a truant boy, nursing thy project in unclouded joy, and every doubt long blown by time away. உங்களால் இயற்கையோடு இயற்கையாக எங்களால் சேர்ந்து வாழ முடியல, ஏன்னா காலம் வந்து எங்களை மாடர்ன் லைஃப்க்கு எடுத்துன்னு போயிடுச்சு அப்படின்றாரு. ஓ born in days when wits were fresh and clear and life ran gaily as the sparkling themes. இப்போ நினச்சி பார்க்குறோம், ஆதி காலத்தில் மனுஷங்க எப்படி இயற்கையோட இந்த ரிவர் தேம்ஸ் ரிவர் எப்படி வந்து இன்னமும் வந்து இளமையாக அப்படியே மின்னிக்கிட்டு ஸ்பார்க்லிங்காக ஓடுதோ அப்படி தான் ஒரு காலத்தில் மனுஷங்க வாழ்ந்தாங்க. பிஃபோர் தி ஸ்ட்ரேஞ்ச் டிசீஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் வித் இட்ஸ் சிக் ஹரி இட்ஸ் டிவைடட் எய்ம்ஸ். அதாவது எப்போ இருந்தாங்கன்னா இந்த மாடர்ன் லைஃப் வந்து மனுஷனுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இது ஒரு வியாதி. ஏன்னா வந்து இது நம்மளை வந்து வேக வேகமாக வாழ வைக்குது, வேக வேகமாக வந்து காலத்தை கடக்க வைக்குது. இட்ஸ் ஹெட்ஸ் overtaxed, its paralyzed hearts was rife. Fly hence our contact fear. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் தலையெல்லாம் ஓவர் டேக்ஸ் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எங்களோட கான்டாக்டே வச்சுக்காதீங்க. ஸ்டில் ஃப்ளை பிளஞ்ச் டீப்பர் இன் த போவரிங் வுட். நீங்கள் ஓடி போயிடுங்க, இந்த காட்டுக்குள்ளே இயற்கையோடு ஓடி போயிடுங்க அப்படின்றாரு. Ours as Dido did with gestures turn from her false friends approach in hate's turn. Wave us away and keep thy solitude. எப்படி வந்து டீடோ வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களா காட்டுக்கு, அதே மாதிரி எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் தனிமையில் போயிடுங்க, உங்களோட தனிமையை நீங்களே வச்சுங்க. Still nursing the unconquerable hope, still clutching the inviolable shade with a free onward impulse brushing through by night the silvered branches of the glade. Far on the forest skirts where none pursue, on some mild pastoral slope emerge and resting on the moonlit pales, freshen thy flowers as in former years with dew, or listen with enchanted ears from the dark tingles to the nightingales. நீங்கள் இயற்கையோடு இருங்க, காட்டிலே இருங்க, இயற்கையை ரசிங்க, நைன்டிங்கேல்ஸோட பாட்டு கேளுங்க, இயற்கையோடு சந்தோஷமாக இருங்க. இந்த மாடர்ன் லைஃப் உங்களுக்கு திருப்பி வேண்டாம். பட் ஃப்ளை ஆர் பாத்ஸ் ஆர் ஃபேவரிஷ் கான்டாக்ட் ஃப்ளை. எங்கள் வழியிலே வராதிங்க, நாங்கள் உங்கள் வழியில் வந்தால் கூட நீங்கள் வந்து விலகி போயிடுங்க, எங்களுடைய இந்த ஃபீவரிஷ் கான்டாக்டே உங்களுக்கு வேணாம். ஃபார் ஸ்ட்ராங் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் அ மென்டல் ஸ்ட்ரைஃப். ஏன்னா வந்து எங்களுடைய இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களுடைய மைண்டையே அது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். விச் தோ இட் கிவ்ஸ் நோ பிளிஸ் இட் ஸ்பாயில்ஸ் ஃபார் ரெஸ்ட். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு எந்த சந்தோஷமாக தராது, ஆனால் உங்களுடைய அமைதியை அதுக்கு எடுத்துடும். அண்ட் வி ஷுட் வின் தி ஃப்ரம் தை ஓன் ஃபேர் லைஃப். எங்களோட கலந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை வின் பண்ணிவிடுவோம், உங்களை வந்து எங்கள் வாழ்க்கைக்கு இழுத்துடுவோம். லைக் அஸ் டிஸ்ட்ராக்டட், எப்படி நாங்களாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கோமோ நீங்களும் அப்படியே ஆகிடுவீங்க. அண்ட் லைக் அஸ் அன்பிளஸ்டு, எங்களை மாதிரியும் நீங்களும் அன்பிளஸ்ட் ஆகிடுவீங்க. சூன் சூன் தை சியர் வுட் டை. கூடி சீக்கிரத்தில் உங்களோட சந்தோஷம்லாம் உங்களை விட்டு போயிடும். தை ஹோப்ஸ் க்ரோ டிமரஸ், உங்களோட ஹோப் எல்லாம் வந்து உங்களை விட்டு போயிடும். அண்ட் அன்ஃபிக்ஸ்ட் தை பவர்ஸ், உங்கள் பவர்ஸும் உங்களை விட்டுட்டு போயிடும், அதனால எங்களோட சேராதீங்க அப்படின்றாரு. அண்ட் தை கிளியர் எய்ம்ஸ் பி கிராஸ் அண்ட் ஷிஃப்டிங் மீடு. இப்போ வந்து நீங்கள் உங்களோட எய்மில் வந்து கிளியராக இருக்கீங்க, ஆனால் அது கூட உங்களை விட்டு போயிடும். அண்ட் தென் தை கிளாட் பெரினியல் யூத் வுட் ஃபேட். எல்லாத்தை விட முக்கியமாக உங்களுடைய சந்தோஷமான இந்த இளமை உங்களை விட்டு போயிடும். ஃபேட் அண்ட் க்ரோ ஓல்ட் அட் லாஸ்ட் அண்ட் டை லைக் அஸ். இந்த இளமை உங்களை விட்டு போயிட்டு உங்களுக்கும் வயோதிகம் வந்து நீங்களும் எங்களை மாதிரி இறந்துடுவீங்க. தென் ஃப்ளை ஆர் க்ரீட்டிங்ஸ். அதனால் நாங்களே உங்ககிட்ட வந்து எங்கள் க்ரீட்டிங்ஸை சொன்னாலும் நீங்கள் எங்களை விட்டு விலகி போயிடுங்க. ஃப்ளை ஆர் ஸ்பீச், நாங்களே உங்ககிட்ட பேச வந்தாலும் நீங்கள் எங்களை விட்டு விலகி போயிடுங்க. அண்ட் ஸ்மைல்ஸ், நாங்கள் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணாலும் நீங்கள் எங்களை புறக்கணிச்சிடுங்க. அஸ் சம் கிரேவ் டைரியன் ட்ரேடர் ஃப்ரம் த sea descried at sunrise and emerging pro, lifting the cool head creepers stealthily the fringes of a southward facing brow among the Aegean isles, and saw the merry Grecian coaster come freighted with amber grapes and Chian wine. Green bursting figs and Tunis stepped in brine and knew the intruders on his ancient home. The young light-hearted masters of the waves and snatched his rudder and shook out more sail, and day and night held on indignantly over the blue midland waters with the gale betwixt the Cyrus and soft Sicily, to weigh the Atlantic waves outside the western straits and unbent sails. They weighed down cloudy cliffs through sheets of foam. Sky traffickers and dark labyrinths come, and on the beach undid hid corded bales. எப்படி வந்து மற்றவங்களாம் வந்து
இயற்கையோடு போய் அதுலேயே இணைஞ்சு தனிமையில் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் எங்களை விட்டு போயிடுங்க, இந்த மாடர்ன் லைஃப்க்கு வராதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடிச்சிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாடர்ன் லைஃப் வந்து ஒரு டிசீஸு, இது ஒரு வியாதி, மனுஷங்களை வந்து இயற்கை கிட்டேருந்து பிரிச்சிடுச்சு, இயற்கை கிட்டேருந்து மனுஷன் வந்து பிரிஞ்சு வந்ததுனால அவன் வந்து வேகமாக வாழ்க்கையை வாழ்ந்து வேகமாக வயோதிகம் அடைஞ்சி வேகமாக இறந்து போயிடுறான், இயற்கையோடு இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, இளமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடிச்சிருக்காரு. இந்த போயம் ஒரு லென்த்தியான போயம். இதில் வந்து ஒரே கருத்தை ஒரு திருப்பி சொன்னாலும் நிறைய இடத்துல இயற்கையோட வர்ணனையை அவர் கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த போயமோட ஹைலைட்டு. உங்களுக்கு இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.